இந்த கையெழுத்து இருக்குமா? கத்தி படத்துல விவசாயத்தை பத்தி வீரவசனமா பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல விவசாயிங்க நிலத்தை எல்லாம் வித்துட்டு சிட்டிக்குள்ள வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க விளைவிக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த இடைத்தரகர்களுடைய இடையூறு இல்லாம நல்ல விலை கொடுக்க உங்களால ஏற்பாடு செய்ய முடியுமா? நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி வர உங்களால வழி செய்ய முடியுமா? உங்க முதல் கையெழுத்து விவசாயத்துக்கானதா இருக்குமா? சர்க்கார் படத்துல ஒரு விரல் புரட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுதான் நடந்திருக்கு. அந்த விரல்ல மை வச்ச ஒவ்வொரு மக்களும் உங்ககிட்ட கேக்குறது இலவச மிக்சியோ கிரைண்டரோ இல்ல, தரமான கல்வியும் அந்த கல்விக்கேத்த நல்ல சம்பளத்தோட வேலையும் தான். காசு கொடுத்தாதான் நல்ல கல்வி கிடைக்கும்ன்ற நிலைமை மாறி ஒவ்வொரு அரசு பள்ளியையும் இந்த பிரைவேட் ஸ்கூலை விட ஏதோ இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்றாங்களே, கல்வி தரத்திலையும் வசதியிலையும் உயர்த்தி காமிக்க முடியுமா? தயவு செய்து இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரங்களா மாத்தாதீங்க. இன்னைக்கு பிஇ படிச்சவனும் பிகாம் படிச்சவனும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கான். எம்பிஏ முடிச்சவன் பெட்ரோல் பங்க்லயும்